அந்த கல்ல காந்திராஜன் தலையில போட்டு அப்படியே நீயும் பக்கத்துல போய் படுத்துக்கங்க. அதான் நல்லது, அதான் நல்லது. உங்களை ஏமாத்தி பழைக்கிறவன் மேல கல்ல போடுங்க. திமுக அதிமுக உங்கள்கிட்ட வாக்கு செலுத்தி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டு உங்க காசை கொள்ளையடிக்கிறவன் மேல கல்ல போடுங்க. உங்க காசை ஊழல் பண்ணி பழைக்கிறவன் மேல கல்ல போடணும். உன் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல அதுல ஊழல் செய்றவன் மேல கல்ல போடணும். உனக்கு தரமான மருத்துவமனை கட்டி கொடுக்காதவன் மேல கல்ல போடணும். உனக்கு தரமான சாலை போட்டு கொடுக்காதவன் மேல நீ கல்ல போடணும். கொடகனா ஒன்னே ஒண்ணுதான். காந்திராஜர் உதயநிதி காலில் விழுந்தாரு. என் எந்த பிரச்சனையை தீக்கணும்னு அவர் காலில் விழுந்தாரு. என் கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு மருத்துவம் கிடைக்கலன்னு காலில் விழுந்தியா? என் கொடகனார்ல தண்ணி இல்லைங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? என் கொடகனார்ல தண்ணி இல்லைன்றதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு சரியான கவர்மெண்ட் பஸ் இல்லைன்னு காலில் விழுந்தியா? என் விலைவாசி எது இருந்துங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு வரிச்சும் அதிகமா இருக்குன்னு காலில் விழுந்தியா? என் கரண்ட் பில் அதிகமா இருக்குன்றதுக்காக காலில் விழுந்தியா? என் பிரச்சனையில எந்த பிரச்சனை காந்திராஜனுக்கு தெரியும். அந்த எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உதயநிதி காலில் விழுந்தான்னு போய் காந்திராஜன் போய் கேளு. போய் காந்திராஜன் கேளு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை ஒழிக்க வேண்டாமா? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் பிறவி என்னாச்சு? சொத்து படைச்சவெல்லாம் சொல்வதெல்லாம் சரியாச்சு. சொத்து படைச்சவெல்லாம் சொல்வதெல்லாம் சரியாச்சு. சுத்தி சுத்தி அடிக்கிதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. சுத்தி சுத்தி அடிக்கிதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை தடுக்க வேண்டாமா? அன்பிற்குரிய என்னுடைய தாய் தந்தைகள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள், என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வேடசந்தூர் தொகுதியிலே இதுவரை நீங்கள் பார்த்திருக்கின்ற வேட்பாளர்கள் எல்லாம் பணம் படைத்தவர்கள். இதுவரை நீங்கள் பார்த்த வேட்பாளர்கள் எல்லாம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதுவரை நீங்கள் பார்த்த வேட்பாளர்கள் எல்லாம் திமுக அதிமுக போன்ற பெரும் கட்சியினுடைய பாரம்பரியமாக அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். ஆனால் உங்கள் முன்னே பேசுகின்ற நான்கு கட்சியின் வேட்பாளராகிய நான், எனக்கு பணம் கிடையாது, நான் பண்ணையார் கிடையாது, நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியின் பின்புலம் வாய்ந்தவன் கிடையாது, நான் வாரிசாக அரசியல் செய்பவன் கிடையாது, என் அப்பா அரசியல்ல இல்ல, என் தாத்தா அரசியல்ல இல்ல, நாங்கள் இதுவரை எந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்திலும் இருந்தது கிடையாது. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சியினர் தனித்து இந்த அரசியல் களத்திலே இந்த 25 வயதில் நான் உங்களுக்காக களம் இறங்குகிறேன். என்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து, என்னுடைய வாழ்க்கையும் துச்சமாக மதித்து நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஏன்? இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி. நீங்கள் தொடர்ந்து ஐயா காந்திராஜனுக்கு ஓட்டு போட்டீங்க, ஐயா பரமசிவத்துக்கு ஓட்டு போட்டீங்க, திமுக அதிமுக உதயசூரிய ரெட்டல காங்கிரஸ் நீங்க ஓட்டு போட்டீங்க. அதனால ஆட்சி மாறுச்சு. ஆனால் காட்சி மாறியதா? அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் டாஸ்மாக், இங்கேயும் டாஸ்மாக், அங்கேயும் பாலியல் கொடுமை, இங்கேயும் பாலியல் கொடுமை. எந்த காட்சியும் மாறவில்லை. வெறும் ஆட்சி மாறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக மாறினார். இந்த மாற்றத்தினாலே நமது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா? நீங்கள் தொடர்ந்து பணம் படைத்த, பதவி படைத்த பெரும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களுக்கு வாக்களிப்பதனால அவர்களுக்கு நம்ம பத்தி, நம்மளுடைய தேவைகளை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்மளுடைய குடும்பத்தை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. நீங்க பணக்காரங்களுக்கு, பதவி படிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. அவங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களா? அரசு பள்ளிக்கூடத்துல தான் பிள்ளைகளை சேர்த்திருக்காங்களா? அரசு கல்லூரிகள்ல தான் பிள்ளைங்களை சேர்த்திருக்காங்களா? ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி வெளிநாட்டில் சென்று வந்து படித்தார். ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்குது. உயர்தரமான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்ல படிக்குது. எந்த காலத்திலும் இவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டாங்க. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன் நான். எனக்கு வாக்களித்தீங்கன்னா எனக்கு அரசு பள்ளிக்கூடத்துடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அங்க மேற்கூரை இடிஞ்சு விடுகிறது எனக்குத்தான் தெரியும். அங்க கழிவறை சரியா இல்லைன்னு எனக்குத்தான் தெரியும். அங்க வகுப்பறை சரியா இல்லைன்னு எனக்குத்தான் தெரியும். அங்க பாடம் சரியில்லை, புத்தகம் சரியில்லை, அங்க மேற்கூரை என்ன ஒரு ஃபேனு கூட இல்ல. அங்க வம்பாடு பட்டு வேக்காட்டுல என் புள்ள படிக்குது. அங்க உப்புமா போட்டு தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான். அந்த உப்புமா அது ரொம்ப தப்புமா எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? நான் அரசு பள்ளிக்கூடத்தின் மாணவன். நாங்கள் உங்களுக்காக, உங்களிலிருந்து வந்தவர்கள். ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க போய் அப்பலோல படுக்கிறாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப காவிரியில படுக்கிறாங்க. இதுவரை ஐயா ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னா தனியார் ஆஸ்பத்திரி தான் படுத்திருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமிக்கு உடம்பு சரியில்லைனாலும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கிறார். ஆனால் இவங்க அரசாங்கத்தை நடத்துறாங்க. உங்க அரசாட்சிக்கு கீழே, உங்க ஆட்சிக்கு கீழே நடைபெற அந்த அரசு மருத்துவமனை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அங்க போய் மருத்துவம் பார்த்து சரியா ஆரோக்கியத்தை பெறுவதற்கு உங்களுக்கே துப்பு இல்லை அப்படின்னா அந்த நிலைமையில அரசு மருத்துவமனையை ஏன் வச்சிருக்கிற ஐயா மு.க. ஸ்டாலின், நீங்க உங்க ஆத்தாளப்பனுக்கு முடியலனாலும், அண்ணன் தம்பிக்கு முடியலனாலும், நம்முடைய தங்கைமார்களுக்கு பிரசவம் பார்க்கணும்னாலும் நீங்க அரசு மருத்துவமனைக்கு தான் நாம போக வேண்டியது இருக்கு, இல்ல தனியார் மருத்துவமனைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கு. ஆனால் உங்களை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் ஸ்டாலினோ, எடப்பாடியோ, பரமசிவமோ, ஐயா பரமசிவமே டாக்டர் தான், ஐயா பரமசிவமோ, ஐயா காந்திராஜன் அவர்களோ இதுவரை அரசு மருத்துவமனைக்கு சென்றதை நீங்கள் பார்த்ததுண்டா? அரசு மருத்துவமனைக்கே செல்லவில்லை. அரசு மருத்துவமனையுடைய தகுதி என்னன்னு தெரியல. அரசு மருத்துவமனை மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அப்ப எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எனக்கு எப்படி நீங்க அரசு மருத்துவமனையில சரியான மருத்துவத்தை கொடுப்பீங்க? எனக்கு எப்படி அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவத்தை கொடுப்பீங்க? இந்த கேள்வியை யாரும் கேட்கல. ஐயா காந்திராஜன் அவர்கள் உதயநிதி காலில் விழுகிறாரு. தன்னை விட 20 வயதில் கீழே உள்ள வரக்கூடிய காலில், உதயநிதி காலில் ஐயா காந்திராஜன், நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த காந்திராஜன் அவர்கள் கிஞ்சிட்டும் தன்மானம் இல்லாமல் கொஞ்சம் கூட சோத்துல உப்பு போட்டு செய்யறவன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனால் மனநலம் சரியில்லாதவன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட செயலை ஐயா காந்திராஜன் அவர்கள் இந்த தொகுதியில் செய்கிறார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் தேர்ந்தெடுத்த காந்திராஜன் அவர்கள் உதயநிதி காலில் சென்று விழுகிறார். அவர் காலில் விழுவதெல்லாம் அவர் பிரச்சனை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என் பிரச்சனை, எந்த பிரச்சனைக்காக அவர் காலில் விழுந்தார்? என் குடகளாறு இங்கே நாசமாகிட்டு இருக்கு. நான் பரப்புரையை என்று நான் தொடங்குறேன். ஆனா நான் என் வேடசுந்து தொகுதியின் தாய் பிரச்சனை எது, என் வேடசுந்து தொகுதியின் முக்கிய பிரச்சனை எது என்பதை தெரிந்து கொண்டு குடகனாறு ஆத்துமேட்டில இருந்து நான் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறேன். இந்த குடகனாறுல எப்ப தண்ணி வரும்? இந்த குடகனாறு எப்ப கழிவுநீர் இல்லாத தண்ணியா ஓடும்? இந்த குடகனாறுல கோழி கழிவுகள் கலக்கப்படுது. இந்த குடகனாத்துல மருத்துவ கழிவு கலக்கப்படுது. ஆஸ்பத்திரியில இருந்து இந்த ரத்த பொட்டலம், மருத்துவ சிகிச்சைக்காக வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாம், மருத்துவத்துல சிகிச்சையில நீக்கப்பட்ட கட்டிகள், கழிவுகள்னு எல்லாத்தையும் ஆத்துல தான் கலக்கிறான். நீ குடிக்கிற குடகனாறு தண்ணீர் தான் கலக்கிறான். இந்த குடகனாரத்தை மீட்டெடுக்கணும்னு என்னைக்காவது காந்திராஜனுக்கு அக்கறை இருக்கா? இந்த திமுக அதிமுகவுக்கு அக்கறை இருக்கா? ஒரு நாளாவது காந்திராஜன் இந்த குடகனாறு தண்ணியை பத்தி பேசியது உண்டா? ஐயா காந்திராஜன் அவர்கள் போன முறை ஆட்சிக்கு வரும்போது சொன்னார், நான் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தி உங்களுக்கு எல்லாம் குடிநீர் கொடுப்பேன் அப்படின்னு. நீ குடகனார ஒழுங்கா மீட்டெடுத்து தொலைச்சேன்னா எனக்கு என்னத்துக்கு காவிரி கூட்டு குடிநீர்? என் வீட்லயே தண்ணி இருக்கும் போது என் மோட்டரையே நீ ரிப்பேர் பண்ணிட்டேன்னா, என் வீட்டு டேங்கையே நீ நிரப்பி விட்டேன்னா எனக்கு எதுக்கு அடுத்த வீட்டு தண்ணி? எனக்கு எதுக்கு அடுத்த தெருவு தண்ணி? என் தண்ணியே எனக்கு வருது, அப்புறம் எதுக்கு பிரச்சனை? இந்த கேள்வியை யாராவது கேட்கணும்டா? இந்த கொடகனாறு பிரச்சனையை தீரணுங்கிறதுக்காக காந்திராஜன் உதயநிதி காலில் விழுந்தாரா? இந்த நீர் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக காந்திராஜன் உதயநிதி காலில் விழுந்தாரா? என் அரசு மருத்துவமனைகளில் சரியான மருத்துவம் இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது. வருஷத்துக்கு 9 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்கிறது. அந்த 9 லட்சம் குழந்தைகளில் 82,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள், கொரோனா மாசத்துல பிறந்த குழந்தைகள். அப்ப நான் சாப்பிடுற சாப்பாடு நஞ்சாயிருச்சு. பிறக்கிற குழந்தைங்க கூட புற்றுநோயில பிறக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க என்ன கஞ்சா குடிச்சுச்சா, இல்ல தண்ணி அடிச்சுச்சா, பான்பராக்கு போட்டுச்சா, சிகரெட் பிடிச்சிச்சா? எப்படி பிறக்கிற குழந்தை, தாய்ப்பாலை மட்டுமே குடிக்கிற குழந்தைக்கு எப்படி புற்றுநோய்? அது குடிச்ச தாய்ப்பால் விஷமாயிடுச்சு. ஏன்னா தாய் சாப்பிட்ட உணவு விஷமாயிடுச்சு. அவ சாப்பிடுற உணவு விஷம். ஏன்? விவசாயம் எல்லாம் இங்க நச்சு விவசாயம் ஆயிடுச்சு. ரசாயன உரம், ரசாயன கழிவுகள் இதையெல்லாம் கொட்டித்தான் விவசாயம் பார்க்கறான். இங்க யூரியா, ரசாயன உரம், பூச்சி மருந்து, ஆட்கொல்லி மருந்து எல்லாத்தையும் அடிச்சுத்தான், இல்ல மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதையெல்லாம் போட்டுத்தான் இங்க விவசாயம் பார்க்கறான். அதனால தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. பிறந்த குழந்தை கூட புற்றுநோயில தான் பிறக்குது. அப்படி ஒரு வக்கட்ட நிலையில, ஒரு கேடுகட்ட நிலையில இந்த நாட்டை வச்சுட்டு தான் பதவியில் வாழ வேண்டும் என்றதுக்காக காந்திராஜன் உதயநிதி காலில் பிடிக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்ததற்கு வேடசுந்தர் மக்களாகிய நீங்கள் தான் வெக்கப்படணும். காந்திராஜன் போட்டிடுறதா, சாமிநாதன் போட்டிடுறதா, அவங்களுக்குள்ளே போட்டி. மக்களுக்கு நல்லது செய்யறதுல என்னைக்காவது இவங்க போட்டி போட்டு வந்து நல்லது செஞ்சிருக்காங்களா? எனக்கு மருத்துவமனை சரியில்லை, எனக்கு பள்ளிக்கூடம் சரியில்லை, தரமான சாலை இல்லை, எனக்கு தரமான குடிநீர் இல்லை, இதற்காக அவங்க எப்பயாவது போட்டி போட்டு வந்து இவங்க செஞ்சிருக்காங்களா? கிடையாது. ஆனா தொடர்ந்து பதவி வேணுங்கிறதுக்காக, சாகர வரை பதவி வேணுங்கிறதுக்காக தன்னை விட 20 வயது கீழ் உள்ள ஒருவனை காலை பிடிக்க முடிகிறது என்றால் பதவிக்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் செய்வான். பதவிக்காக மானத்தை விற்பவன் பதவிக்காக மக்களையும் விற்க மாட்டான் என்பதில் என்ன சந்தேகம்? என்ன நிச்சயம்? பதவிக்காக மானத்தை விற்பவன் ஒரு நாள் நிச்சயமாக பதவிக்காக மக்களையும் விற்பான். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா?
சந்தேகம் இருக்கா? கொடகனார மீட்டெடுக்க துப்பு இல்ல. வேடசந்தூர் தொகுதியில ஜெயிக்கிறவன் தான் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறான். வேடசந்தூர் தொகுதியில ஜெயிக்கிறவன் தான் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறான். வேடசந்தூர் தொகுதி என்பது எப்பயுமே ஆளுங்கட்சி தொகுதி, எப்பயுமே ஆளுங்கட்சி தொகுதியா இருக்கக்கூடிய வேடசந்தூர் அப்படி சிங்கப்பூர் மாதிரி மாறிடுச்சா, கனடா மாதிரி மாறிடுச்சா, இல்ல மலேசியா மாதிரி மாறிடுச்சா? அந்த கல்ல காந்திராஜன் தலையில போட்டு அப்படி நீயும் பக்கத்துல போய் படுத்துக்கங்க. அதான் நல்லது. உங்களை ஏமாத்தி பழக்கிறவன் மேல கல்ல போடுங்க. திமுக அதிமுக உங்கள்கிட்ட வாக்கு செலுத்தி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டு உங்க காசை கொள்ளையடிக்கிறவன் மேல கல்ல போடுங்க. உங்க காசை ஊழல் பண்ணி பழக்கிறவன் மேல கல்ல போடணும். உன் புள்ள படிக்கிற ஸ்கூல்ல அதுல ஊழல் செய்றவன் மேல கல்ல போடணும். உனக்கு தரமான மருத்துவமனை கட்டி கொடுக்காதவன் மேல கல்ல போடணும். உனக்கு தரமான சாலை போட்டு கொடுக்காதவன் மேல நீ கல்ல போடணும். உன் கொடகனார ஒழுங்கா மீட் எடுக்காதவன் மேல நீ கல்ல போடணும். உன்னை ஏமாத்தி பழக்கிறவன், ஊர் அடிச்சு ஒல்லையில போறவன், உன்னை ஏமாத்தி தொடர்ந்து பதவியில் இருக்கிறவன், அவன் மேல கல்ல போடணும். என் மேல கல்ல போடக்கூடாது. நான் ஓம் புள்ள, என் மேல கல்ல போட்டுட்டு நீ தான் போய் சுடுகாட்டுல படுக்கணும். ஏன்னா உனக்காக இந்த தொகுதியில கத்துறதுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் நான் மட்டும்தான் இருக்கேன். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க மட்டும் தான் இருக்கோம். என் மேல கல்ல போறதுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்ன காந்திராஜன் மேல கல்ல போடு. ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வரலன்னு கல்ல போடு. இல்ல தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும்னு முனைப்பை காட்டுற திமுக மேல கல்ல போடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுடுகாடுங்கிறது நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. மெரினா கடற்கரையில் இருக்கிற சுடுகாடு திராவிட தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா, அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி 2 ஏக்கர்ல 8 ஏக்கர்ல மெரினா கடற்கரையில இவங்க படுத்திருக்கிற சுடுகாடு நட்சத்திர விடுதியை போல 5 ஸ்டார் ஹோட்டலை போல இருக்கிறது. ஆனால் நான் என் புள்ள படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், என் புள்ள படிக்கிற அரசு பள்ளிக்கூடம் சுடுகாட்டை விட மோசமா இருக்கு. அங்க தரமான மேற்கூரை இல்ல, ஃபேன் இல்ல, ஆசிரியர்கள் தரமானவர்களாக இல்ல, சரியா பாடம் நடத்துறது இல்ல, சரியான கழிவறை இல்ல, சரியான சத்துணவு சாப்பாடு இல்ல. அங்க உப்புமா போடுறான், சத்துணவு சாம்பார்ங்கிற பேர்ல வேகாத பருப்பை போடுறான், தரமான முட்டையை போடுறது இல்ல, பிராய்லர் கோழி முட்டையை போடுறான். தரமான ஊட்டச்சத்து உள்ள குழந்தைகளாக என் குழந்தைகளை அவங்க கொடுக்கல. ஆனா இந்த தலைவர்கள் படுத்திருக்கக்கூடிய சுடுகாடு என்பது நட்சத்திர விடுதியை போல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. உலகத்துல இந்த அநியாயம் எங்க நடக்குதா? கல்லறை மாதிரி இருக்கணும், வகுப்பறை மாதிரி இருக்கணும். கல்லறை சுடுகாடு என்பது கல்லறை மாதிரி இருக்கணும், வகுப்பறை மாதிரி நட்சத்திர விடுதியை போல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும். எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்கள் 1500 தரமாட்டோம், இலவச வாஷிங் மிஷின் தரமாட்டோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இலவசமா ஃப்ரிட்ஜ் தருவோம். இலவசமா ஃப்ரிட்ஜ் தருவீங்க, உள்ள வச்சிருக்கிற தண்ணி பாட்டில யார் வாங்கி கொடுப்பா? இங்க கொடகனாறு இப்படி கழிவு நீர் கலக்கப்பட்டிருக்கு. எனக்கு குடிநீர் வேணும்னா நான் போய் RO வாட்டர், மினரல் வாட்டர்னு கேன் வாட்டர் தானே வாங்கி குடிக்க வேண்டியது இருக்கு. கேன் வாட்டர் தானே. அங்க உள்ள மாவுல வைக்கணும்னா அரிசி, பருப்பு, உளுந்து, மசாலான்னு யாரு வாங்கி தர்றது? அப்படிப்பட்ட நிலைமையில நாட்டை வச்சுட்டு இவங்க கொடகனாரம் நீக்காம, குடிநீரை ஏற்படுத்தாம, எனக்கு இலவசமா தரமான கல்வியை கொடுக்காம, எனக்கு இலவசமா தரமான மருத்துவத்தை கொடுக்காம, எனக்கு போயிட்டு வர்ற நல்ல தரமான சாலைகளை கொடுக்காம 40 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி உன் சொந்த நாட்டிலே நீ கப்பம் கட்டுற. வெள்ளைக்காரனை என்ன மைத்துக்கார அடிச்சு விரட்டின? வெள்ளைக்காரன் எதுக்காச்சும் விரட்டினீங்க? அவன் கப்பம் கட்ட சொல்றான், அவன் நாட்டுல பயணிக்கிறதுக்கு கப்பம் கட்ட சொல்றான், அவன் உப்பு எடுத்தா கப்பம் கட்ட சொல்றான், அவன் என்ன பொருளை வாங்கினாலும் வரி கேட்கிறான். சரி, வெள்ளைக்காரனை அடிச்சு துரட்டிட்டோம். இந்த கொள்ளைக்காரன் ஆட்சியில என்ன நடந்தது? இவனும் தான் கப்பங்க 40 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல்கேட்டு சுங்கச்சாவடின்னு போட்டு உன்கிட்ட கப்பங்கட்டிக்கு வசூலிக்கிறான், காசு வாங்குறான். அதனாலதான் விலைவாசி ஏறுது. ஏன்? காய்கறியை ஏத்திட்டு வர்ற லாரி, மசாலாவை ஏத்திட்டு வர்ற லாரி 40 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சுங்க கட்டணம் செலுத்திட்டு தான் என்ன அடைய வேண்டியது இருக்கு. அப்ப இந்த சுங்க கட்டணம் எல்லாம் ஏன் விலைவாசியில ஏறிடுது? அந்த வியாபாரி லாபத்தை வச்சு விற்கிறான். அது எல்லாம் சேர்த்து விலைவாசி ஏறி 10 ரூபாய்க்கு அடக்க விலையில விற்கப்பட வேண்டிய காய்கறி என்கிட்ட சேரும் போது 60 ரூபா 80 ரூபான்னு ஆயிருதுன்னா அப்ப எங்க பிழை இருக்குது? விளைவிச்ச விவசாயிக்கும் காசு போல, வாங்க அதை விற்பனை செய்யற வியாபாரிக்கும் காசு போல. அப்ப நடுவுல கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளைக்காரங்க கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு, ஏதோ பிழை இருக்கு, பிரச்சனை இருக்குல்ல. அப்ப ஒன்ன மாதிரி உன் வயிற்றுல பிறந்த எனக்கெல்லாம் ஓட்டு போட்டா தான் உன் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்? உன் கூட சேர்ந்து நானும் ரேஷன் கடையில் தான் நிக்கணும். உன் கூட சேர்ந்து நானும் இந்த வேடசந்தூர் காய்கறி மார்க்கெட்ல தான் காய்கறி வாங்கணும். உன் கூட சேர்ந்து நானும் இந்த விலைவாசியெல்லாம் அனுபவிக்கணும். உன் கூட சேர்ந்து நானும் கரண்ட் பில் கட்டணும். உன் கூட சேர்ந்து தான் நான் எல்லாமே பண்ணணும். ஏன்?
நாங்கள் உங்களுக்காக உங்களிலிருந்து வந்தவர்கள், எளிய பிள்ளைகள். ஆனா நீங்க தொடர்ந்து காந்திராஜனுக்கும் பரமசிவத்துக்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவனுக்கு விலைவாசி கஷ்டம் என்னன்னு தெரியுமா? அவனுக்கு காய்கறி விலை என்னன்னு தெரியுமா? அவனுக்கு ரேஷன் கடைசியில் அவங்க ரேஷன் கடையில போய் வரிசையில நின்று இருக்காங்களா? அவங்க மின்சார கட்டணம் செலுத்திருப்பாங்களா? அரசு போக்குவரத்தை பயன்படுத்திருக்காங்களா? அரசு பஸ்ல போயிருப்பாங்களா? விளம்பரத்துக்காக 1-2 நாள் போயிருப்பாங்க, அதை கேட்கல. அரசு பஸ்ல போயிருக்காங்களா? அரசு மருத்துவமனையை பயன்படுத்திருக்காங்களா? அரசு பள்ளிக்கூடத்தை பயன்படுத்திருக்காங்களா? அரசு லேப்டாப் தருது என் பிள்ளைக்கு, ஓம் பிள்ளைக்கு அரசாங்க லேப்டாப் தான் கொடுக்குறியா? அரசு 1000 ரூபாய் கொடுக்குது, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது. ஏன் எங்க அம்மாவுக்கு அரசு 1000 ரூபாய் கொடுக்குது? உதயநிதி அம்மாவுக்கு அரசு 1000 ரூபாய் கொடுக்குதா? அரசு 1000 ரூபாய் கொடுக்குதா? அந்த 1000 ரூபாயை வச்சுதான் குடும்பம் நடத்தணும்ன்ற நிலைமை அவங்களுக்கு இருக்கா? ஸ்டாலின் வீட்டுல இருக்கா? எடப்பாடி வீட்டுல இருக்கா? காந்திராஜன் வீட்டுல இருக்கா? பரமசிவம் வீட்டுல இருக்கா? எவன் வீட்லயும் நடக்காத கொடுமையை எவன் வீட்லயும் இல்லாத கஷ்டமெல்லாம் என் வீட்டுலதான் இருக்கு. ஏன் நான் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போற கூலி, என்ன மாதிரி கூலிக்கு ஓட்டு போட்டாதான் உன்ன மாதிரி கூலிகளுடைய கஷ்டம் தெரியும். உன்ன மாதிரி கூலிகளுடைய கஷ்டம் தெரியும். அதை விட்டுட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு பழக்கிற அந்த திமுக கைக்கூலிகளுக்கு ஓட்டு போட்டா, அவங்களுக்கு ஓட்ட போட்டு சுடுகாட்டுல போய் படுத்து நீயே மண்ணள்ளி போட்டுக்கிறத தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. அந்த மாதிரி தான் இப்ப நாடு மாறிடுச்சு. அப்ப எனக்கு காய்கறி விலை என்னன்னு தெரியும், அரிசி விலை என்னன்னு தெரியும், கரண்ட் பில் எவ்வளவு ஏறி இருக்குன்னு தெரியும், எனக்கு பால் விலை எவ்வளவு ஏறி இருக்குன்னு தெரியும், எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். மாச கடைசியினுடைய வறுமை என்னன்னு தெரியும். கவர்மெண்ட் பஸ்ல நான் போயிருக்கேன். கவர்மெண்ட் பஸ்ல மழை காலத்துல உள்ளேயும் மழை பெய்யும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், காந்திராஜனுக்கு தெரியாது. கவர்மெண்ட் பஸ் ஏறினா மழை காலத்துல உள்ளேயும் மழை பெய்யுதுல, உள்ளேயும் மழை பெய்யுதுல. உள்ள நம்ம தம்பி தங்கச்சிங்கெல்லாம் காலேஜுக்கு போகும்போது, அண்ணன் தம்பிலாம் காலேஜுக்கு போகும்போது, அவங்க நம்ம ஆத்தால பையெல்லாம் வேலைக்கு போகும்போது அதுல நினைச்சுக்கிட்டே போறாங்கல்ல, அந்த கஷ்டம் என்னன்னு அதே கவர்மெண்ட் பஸ்ல பின்வரிசையில் உட்கார்ந்து இருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு மட்டும்தான் தெரியும். அது திமுக காரனுக்கு தெரியாது, அதிமுக காரனுக்கு தெரியாது, பரம்பரையா அரசியல் இருக்கிற பரமசிவத்துக்கு தெரியாது, பரமசிவத்துக்கு தெரியாது. மாச கடைசியினுடைய வறுமை என்னன்னு ஓம் புள்ள எனக்கு தான் தெரியும். ஏன் நான் மாச சம்பளம் வாங்கி பிழைக்கிறேன். ஒரு மாசம் சம்பளம் வளாட்டியும் என் வீடு என்ன வறுமையை சந்திக்கும்னு எனக்கு தான் தெரியும். அப்ப உனக்கு என்ன விலைவாசியை கொடுக்கணும், உனக்கு எவ்வளவு வரி விதிக்கணும், உனக்கு எதை இலவசமா கொடுக்கணும், எதை காசு வாங்கிட்டு கொடுக்கணும்னு உன் புள்ள எனக்கு தான் தெரியும். எனக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீ உனக்கு போடுற ஓட்டு. ஏன் நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்ச மாதிரி, நான் ஜெயிச்சா உனக்கான ஆட்சியை கொடுப்பேன். என் அதிகாரத்தை உங்களுக்காக பயன்படுத்துவேன், மக்களுக்காக பயன்படுத்துவேன். குடிநீரை நான் இலவசமா கொடுப்பேன். உயர்தர எல்கேஜியில இருந்து எம்புட்டு படிச்சாலும் சரி, எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, பிஹெச்டி படிச்சாலும் சரி, அத்தனை கல்வியும் நான் இலவசமாக கொடுப்பேன். டாஸ்மாக் நாங்கள் இழுத்து மூடுவோம். டாஸ்மாக் எங்களுக்கு தேவையில்லை. குடிச்சு எங்களை குழியில போட்டதெல்லாம் போதும், எங்களை குடிக்க வச்சு நீங்க குழியில போட்டதெல்லாம் போதும். இனி ஒரு தலைமுறை வரட்டும், அந்த தலைமுறையை தரமாக படிக்க வைக்கிறோம். நாங்க படிக்க வைக்கிறோம். பிள்ளைகள் என்பது நீங்கள் பிற்கிற பிள்ளைகள் என்பவர்கள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, எங்கள் நாட்டின் பிள்ளைகள், எங்கள் நாட்டின் செல்வங்கள். அவர்களுக்கு அறிவை ஊட்ட வேண்டிய, அவர்களுக்கு கருத்தை ஊட்ட வேண்டிய, அவர்களுக்கு பக்குவத்தையும் பண்பையும் பண்பாடையும் குணத்தையும் ஊட்ட வேண்டிய பொறுப்பு அது அரசினுடைய பொறுப்பு. அப்ப பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். நான் தான் சொல்றோம், தாய்மார்கள் தகப்பன்மார்கள் என்பது உங்கள் தாய் இல்ல, அவர்கள் இந்த உங்கள் வீட்டின் தாய் அல்ல, இந்த நாட்டின் தாய். அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அரசு இலவசமா தரமான மருத்துவம் கொடுக்கும்னு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது. அப்ப மாற்றத்துக்காக தொடர்ந்து திமுக அதிமுக வாக்களிச்சுட்டு இருக்கிற நீங்க காங்கிரஸ் வந்து போட்டிக்கிட்டா காங்கிரஸுக்கு வாக்களிப்பீங்க. எனக்கு அது மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் விவசாய சின்னத்துல வாக்களிச்சீங்கன்னா சோறு தினம் 3 வேளை நீங்க சோறு சாப்பிடுறது நிஜமா இருந்தா அந்த சோத்தை விளைவிச்ச விவசாய சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டாகணும். நீங்க ஓட்டு போட்டாகணும். எங்கேயோ இருந்து வந்த காந்திராஜனுக்கும் பரமசிவத்துக்கும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுப்பான், அவன் ஆட்சிக்கு வந்தா 2500 கொடுப்பான், அவன் ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பான்னு சொன்னானு, அவன் ஆட்சிக்கு வந்தா வாஷிங் மிஷின் கொடுப்பான்னு சொன்னானு, எல்லாம் கொடுப்பான். ஆனா உனக்கு தரமான பள்ளிக்கூடம் இருக்காது, தரமான மருத்துவமனை இருக்காது, தரமான பஸ் போடாது, குடிநீர் கிடைக்காது, குடகனால செத்து போயிடும். நாளைக்கு விவசாயம் பண்றதுக்கு கூட தண்ணி இருக்காது. அரிசியை கூட இறக்குமதி தான் பண்ணணும், வெளிநாட்டில இருந்து அரிசியை இறக்குமதி பண்ணி தான் சாப்பிடணும். இப்பவே ஒரு சிப்பம் அரிசி 1500 ரூபாய், 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விற்கிது ஒரு சிப்பம் அரிசி. அப்ப தண்ணி கிடைக்காம விவசாய வெளிநாட்டுல இருந்து அரிசி வரணும்னா ஒரு சிப்பம் அரிசி 10,000 ரூபாய்க்கு விற்கும். இந்த நிலைமை வருதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாய்க்கு விற்கும் போது நீ யோசியா 1500 ரூபாய் ஆகும், 2000 ஆகும் நீ யோசியா?
இன்னைக்கு 2000 ரூபாய் விற்கிற ஒரு சிப்ப அரிசி ஒரு நாள் 20,000 ரூபாய்க்கு விற்கும். அன்னைக்கு இப்படி ஒரு புள்ள முன்னாடி வந்து கத்துறானேன்னு என் மூஞ்சிதான் உனக்கு ஞாபகம் வரும். இப்பவே எச்சரிக்கிறேன், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல மாணவன் தன்னுடைய ஓட்டு என்பது யாருக்காக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிச்சு போடுங்க. நான் ஓட்டுக்காக பேசல, உன் வீட்டுக்காக பேசுறேன். நான் ஓட்டுக்காக பேசல, உன் நாட்டுக்காக பேசுறேன். நான் வாக்குக்காக பேசல, உன் வாழ்க்கைக்காக பேசுறேன். அதை புரிஞ்சுக்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டு உப்புமா கொடுத்து வளர்க்கறது அல்ல தரமான கல்வி. தரமான கல்விங்கிறது அது இல்ல. அரசு மருத்துவமனையில போட்டு கூட்டத்துல கூடமா அங்க பிரசவம் பார்க்கக்கூடிய என்னுடைய அக்கா தங்கைகள் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அந்த கூட்டம் கும்பல்ல ஆபரேஷன் பண்ணா கூட வரிசையில தான் நிக்க வேண்டியது இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. ஏன் தாய் தப்பை உடம்பு முடியாம போய் ஒத்த தலைவலின்னு போனாலும் கூட அங்க சரியா சிகிச்சை பார்க்க மாட்டான். ஏன் அவன் கவர்மெண்ட் டாக்டர். எல்லா கவர்மெண்ட் டாக்டரும் வெளியில கிளினிக் வச்சிருக்கானுங்க. அதுவும் நம்ம பரமசிவம் மாதிரி டாக்டர் அரசியலுக்கே போயிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவங்க வீட்டுல எவ்வளவு முன்னேற்றம் நடந்துச்சு, இந்த நாட்டுல முன்னேற்றம் நடந்துச்சா? கருணாநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி முதலமைச்சர், அடுத்து வந்த இன்பநிதி முதலமைச்சர். உன் தாத்தா என்ன பண்ணாரு, உங்க அப்பா என்ன பண்ணாரு, உன் மகன் என்ன பண்ணுவியா, நீ என்ன பண்ற? இதெல்லாம் யோசி. அப்ப எளிய மக்களுக்கு அதிகாரம் போய் கிடைக்கணும்னா எளிய மக்களின் கட்சியான, எளிய மக்களின் புரட்சியான எங்களுக்கு நீங்க வாக்களிச்சணும். நான் எனக்கு வாக்களின்னு கேட்கல, எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் தான் கேட்கிறேன். ஒண்ணுதான், காந்திராஜர் உதயநிதி காலில் விழுந்தாரு. என் எந்த பிரச்சனையை தீக்கணும்னு அவர் காலில் விழுந்தாரு. என் கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு மருத்துவம் கிடைக்கலன்னு காலில் விழுந்தியா? என் கொடகனார்ல தண்ணி இல்லைங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? என் கொடகனார்ல தண்ணி இல்லைன்றதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு சரியான கவர்மெண்ட் பஸ் இல்லைன்னு காலில் விழுந்தியா? என் விலைவாசி எது இருந்துங்கிறதுக்காக காலில் விழுந்தியா? எனக்கு வரிச்சும் அதிகமா இருக்குன்னு காலில் விழுந்தியா? என் கரண்ட் பில் அதிகமா இருக்குன்றதுக்காக காலில் விழுந்தியா? என் பிரச்சனையில எந்த பிரச்சனை காந்திராஜனுக்கு தெரியும், அந்த எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உதயநிதி காலில் விழுந்தான்னு போய் காந்திராஜன் போய் கேளு, போய் பரமசிவத்துல கேளு. எதுக்கு திரும்பி நீங்க இதுவரை ஆட்சிக்கு வந்து நீங்க செஞ்சது என்ன, இனிமே ஏன் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு போய் பரமசிவத்துல கேளு. ஆனா நாங்கள் வந்தால் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. நாங்க வந்தா டாஸ்மாகை இழுத்து மூடுவோம் அப்படின்னு ஒரே ஒரு கட்சி தான் சொல்லுது. ஒரே ஒரு கட்சி. நாங்கள் வந்தால் ரேப் பண்றவன், கற்பழிப்பு செய்யறவன், பாலியல் வன்கொடுமை செய்யறவன் எல்லாம் மரண தண்டனை கொடுப்போம். மரண தண்டனை கொடுக்கிறது தான் அதுக்கு ஒரே தீர்வு என்று நாம் தமிழர் கட்சி நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோம். அப்ப எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள், விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. ஓட்டு போட போகும் பொண்ணே ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாளெல்லாம் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்டா போட்டோம், ஓட்டாண்டி ஆயி புட்டோம். இந்த நிலமாற நான் வேற என்ன கூற, இந்த நிலமாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போகும் ஐயா, ஓட்டு போட போகும் அம்மா, ஓட்டு போட போகும் அண்ணா, ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்களுடைய சின்னம் விவசாயி சின்னம். உங்களுடைய வேட்பாளர் உசேனாகிய நான் உசேனாகிய நான் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறேன். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நான் பதவி ஏற்கும் போது அந்த கணம் இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளும் நான் தீர்ப்பேன். ஏன் அது உங்களுடைய வீட்டு பிரச்சனை, இந்த நாட்டு பிரச்சனை அல்ல, என் வீட்டு பிரச்சனை. நான் உங்களுக்காக உங்களிடமிருந்து வந்தவன். எனக்கு ஒரு முறை வாக்களியுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.